Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு கிறிஸ்பியா டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் கோட் பண்ண தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 சின்ன சைஸ், மைதா 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன், ஒயிட் பெப்பர் பொடி 1 ஸ்பூன், இதுக்கு பதில் பிளாக் பெப்பர் பவுடரும் யூஸ் பண்ணலாம், உப்பு தேவையான அளவு. மஞ்சூரியன் சாஸ் செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய் 2 ஸ்பூன், பூண்டு பொடியாக நறுக்கினது 3 ஸ்பூன், பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது 1 ஸ்பூன், வெங்காயம் 1 மீடியம் சைஸ்ட், மிளகு பொடி 1 ஸ்பூன், ரெட் சில்லி பேஸ்ட் 1 ஸ்பூன், சோயா சாஸ் லைட் அப்படி இல்லைன்னா டார்க் 1 ஸ்பூன், கிரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் இல்லைனா டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி 2 ஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம் 1, உப்பு தேவையான அளவு. முதல்ல காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அகலமான பாத்திரத்தில் சூடான தண்ணி, தேவையான அளவு உப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா அலசினதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணியாச்சு. மிக்சிங் பவுலில் மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏற்கனவே காலிஃப்ளவரில் சேர்த்து அலசியிருக்கும், ஒயிட் பெப்பர் பொடி, இதுக்கு பதில் பிளாக் பெப்பர் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா கோட் ஆகும், கிறிஸ்பியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் சூடானதோ ஒரு காலிஃப்ளவரை பொறுமையாக போடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகியிருக்கு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மஞ்சூரியன் சாஸ் பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், பூண்டு, பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம், கேப்சிகம், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காலிஃப்ளவரில் சேர்த்துருக்கோம், சாஸ்லேயும் உப்பு இருக்கும். லைட்டாக வதங்கினதும் ரெட் சில்லி பேஸ்ட் சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாஸ் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ்,
green chili sauce, tomato sauce, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். ½ கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சூரியன் சாஸோடு சேர்த்து கலந்து விடுங்க. மஞ்சூரியன் சாஸ் லைட்டாக திக்கானதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவிக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியாக டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த சூப்பரான டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.